வீட்டில் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதாவது ஒன்றில் பங்கு பெற்றிருந்தால் அந்த குடும்பத்துக்கே அழகு லட்சுமி கலாச்சாரம் உண்மையில பேரும் போலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ சாதனைகள் செய்திருக்கார்கள். இந்த பத்மா சுப்பிரமணியம் என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும், மெட்ராஸில் இருக்காங்களா, அவங்க திருமணமே செய்யாமல் தங்கள் வாழ்க்கையை பரதநாட்டியத்துக்காகவே செலவிட்டவர்கள். அப்படி எத்தனையோ சொல்லக்கூடிய 1000 பேருக்கு இருக்கிறாங்க. இப்படி கலை, அதாவது 4 நாள் பழகிக்கு 5ஆவது நாள் ஒரு கல்யாணத்தை கட்டி கொடுத்து போட்டு பிள்ளைய புருஷன் வீட்டுக்கு அனுப்புகிற கலையில் இந்த கலை, அதெல்லாம் லோக்கல் கம்யூனிட்டி செய்கிற வேலை. ஒன்று செய்தால் ஒன்று உயிருள்ளவரையும் அதை பாதுகாக்கக்கூடிய அளவில் இருக்க வேணும் அந்த கலையில் ஈடுபாடு கொண்டவர்கள். அதை விட்டு போட்டு ஊருக்காக உலகத்துக்காக ஒரு அரங்கேற்றத்தை வச்சு போட்டு 4 நாள் கூத்து காட்டி போட்டு அதை மறைச்சி போட்டு போகிற திருப்பி நம்ம வேலையை பார்த்துட்டு போகிற அளவுக்கு இருக்கிறான்னு சொன்னால் தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள் இதில் பங்கு பெறக்கூடாது. 4 நாள் கூத்துக்கு இதில் வந்துட்டு அவங்களை மினக்கெடுத்தி அவங்களை எண்ணம் சிந்தனைகளையும் பாலடித்து நாங்களும் வந்து ஏதோ கல்லாப்பட்டிக்கில் 4 ரூபா கிடக்கண்டக்காக அந்த காசை கொடுத்துட்டு நாங்களும் அங்கே பழகிறோம், நாங்கள் அங்கே ஆடுறோம், நாங்கள் இங்கே கூத்தாடுறோம். என்ன தெரியாதா? 70 வயதுக்கு நான் எவ்வளோ இதில் பார்த்துருக்கிறேன். நாங்கள் கலையோடைய பிறந்து கலையோடு தான் வாழ்ந்தோன்றிருக்கேன். 60 அதாவது குறைஞ்சது 55 வருஷமாக நான் இந்த கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபாடு பண்ணி கொண்டு நான் இருக்கிறேன். இங்கே இருந்து ஐரோப்பா கண்டம் வரையும் இலங்கை வரையும் கலை நிகழ்ச்சி, அந்த கலையால் தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த கலை மட்டும் இல்லைன்னு சொன்னால் நான் எப்பயோ இறந்து பக்குவமாக இருப்பேன். ஆனபடியால் பிறந்த காலத்தில் இருந்து கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், குடும்பத்தில் வறுமைகள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து அந்த நாடக மேடையில் ஏறி அந்த லைட் வெளிச்சத்தில் நாடகம் ஆடி கூத்தாடி உலகம் செய்து கொண்டு வாழ்ந்ததில் தான் இன்றைக்கு நான் உயிரோடு இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன். ஆனபடியால் பிள்ளைகளை பெறது பெருசு இல்லை. பிள்ளைகளுக்கு நான் கலைஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய தாய் தகப்பன். வருங்காலத்தில் 1008 பிரச்சனைகள் எவ்வளோ இங்கே வாழ முடியாது, அந்த அளவுக்கு சூழ்நிலைகளுக்கு நம்ம சுற்றாடல் எல்லாம் மாறிட்டு. ஆனபடியால் பிள்ளைகள் ஒரு அளவில் ஏதோ ஒரு இசைஞானம் இருக்குமென்று சொன்னால் அவர்கள் கட்டாயம் தப்பிக்கொள்வார்கள். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி இவங்கள்ட்ட ஓட்டு அந்த வயலின் எடுத்து அப்படி வாசித்து கொண்டே இருந்தாலே அவங்க மேல் உலகத்துக்கே போயிடுவாங்க. அப்போ கஷ்டம் தெரியா, கடன் தெரியா, வறுமை தெரியாது, பசினி தெரியாத சூழ்நிலையில் அந்த மனநிலை கிடந்து ஒரு விதமான அதாவது அந்த 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 சொற்களோகத்துக்கு போகிற மாதிரி தங்களை ஆக்கி கொண்டு இருப்பாங்க. ஆனபடியால் பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலத்துக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. மண்டை நிறைய குப்பை படிப்பை கொண்டே இதுக்குள்ளே சிறுகி போட்டு 4 பணம் உழைக்க வைக்கிறதுல எந்த பெருமையும் இல்லை. பிள்ளைகளை நல்ல கலைஞானத்தோடு பெற்று வளர்க்குறதான் வளர்ப்பு. இதை விட வேறு ஒன்றுமே இல்லை. ஆனபடியால் 2 நாள் 4 நாளைக்கு கூத்தாடுற கோஷ்டியோ, பாப்பு கொண்டு பாட்டு படித்து போட்டு போகிற கோஷ்டியோ, மியாவு கொண்டு ட்ரிங்க் அடித்து போட்டு போகிற கோஷ்டியோ இவங்கள்ட்ட சேரப்படாது. சேர்ந்தா வாழ்நாள் பூராக இதுக்காக உயிரை விடக்கூடிய அந்த இது இருந்தால் தான், அந்த தில் இருந்தால் தான் இப்படிப்பட்டவர்கள் கலைஞர்களுக்கு மத்தியில் அவர்களோடு சேர்ந்து இணைந்து நீங்களும் செயல்படலாம் என்பதை நான் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏண்டா கலையை பற்றி கலைஞானம் கொண்டபடியாக தான் நான் பாரத தேசத்தை கண்டு நான் எல்லா நாட்டையும் தூக்கி ஒன்றி போட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தது. கலைஞானம் உள்ள சித்தர் பூமி இது. சித்தர்கள் எல்லாம் சும்மா இருந்தார்கள். நம்ம ராவேந்தோ கூட இசைஞானம் இதில் வீண வாசிக்கிறதுல நம்பர் 1 ஒரு மனிதராக வாழ்ந்துருக்கிறார் அந்த காலத்தில். அவரோட தகப்பனார் அப்படியெல்லாம். அப்படிப்பட்ட இந்த கோயிலில் இந்த இடத்துல இவங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இவங்க குமார் அவர்கள் குடும்பத்தார் கிரகித்து இந்த இடத்துல கொண்டு வராங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அதை கொஞ்சம் கற்றுக்கொண்டால் எவ்வளோ நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதோட ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகளோட அனுக்கிரகம் உங்களுக்கு சேரும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.